ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மந்த்னாலே வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட மந்த்து தாங்க. இன்றைக்கி ஆடி 2வது வெள்ளிங்கிறதால நான் வீட்லேயே சிம்பிளாக மாவிளக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த ஊறின அரிசி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் காட்டன் கிளாத் போட்டு இந்த மாதிரி விரித்து விடுங்க ஃபேனுக்கு கீழே. அதுக்கப்புறம் ட்ரை ஆகணும். ஸோ இதோட பதம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரிசியை கை வச்சு தொட்டாலும் நம்ம கையில் ஒட்டணும். அதுதான் பதம், மாவிளக்கு பதம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அரிசியை. அது கூட 2 ஏலக்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் வந்து நெய், அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கும் கம்மியாக வெல்லத்தை துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கட்டி மட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். நம்ம கையில் உள்ள ஹீட்டே வந்து பார்த்திங்கன்னா வெல்லத்தை நல்லா மெல்ட் ஆக்கி நம்ம மாவிளக்கு பதம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி நடுவில் ஒரு கட்டவரலால் ப்ரெஷ் பண்ணாலே இந்த மாதிரி குழி வந்துடும். அதுக்கப்புறம் குங்குமத்தால் 3 பொட்டு வச்சு நெய் போட்டு இந்த மாதிரி விளக்கேற்றிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மந்த்னாலே வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட மந்த்து தாங்க. இன்றைக்கி ஆடி 2வது வெள்ளிங்கிறதால நான் வீட்லேயே சிம்பிளாக